அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தான மரவள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் மண்ணெலாம் இல்லாத கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டு மேலே வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த மரவள்ளிக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிற வேண்டியது தான். நல்லா வெந்ததும் நம்ம ஆறுனதும் உள்ளே இருக்க அந்த நாரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார் இல்லாத மரவள்ளிக்கிழங்கை பார்த்து எடுத்துக்கணும். 1 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு மிக்சிங் பவுலில். அதே மாதிரி 1 கப்பு மரவள்ளிக்கிழங்கும், ஒரு 3/4 கப்பு துருவிய தேங்காய், ஒரு 1/2 கப்பு அளவுக்கு இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு மாவு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக பால்ஸ் போட்டுற வேண்டியதாங்க. ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு கொஞ்சமாக நம்ம நெய்யோ எண்ணெயோ ஏதாவது அப்ளை பண்ணி கையாலேயே இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. மெல்லிஸாக தட்டிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல்லில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு சுற்றி எண்ணெயோ நெய்யோ ஊற்றி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.